ஸோ இது வந்து பார்த்தா இது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி இருக்கு. 2 ஏர்னா பிடிச்சி காலை கீழே தள்ளுற தன்மையில தான் இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப தாவேகாவோட அப்ரோச், திமுகவோட அப்ரோச் கிட்டத்தட்ட டெல்லி அரசியல் தான். இனி டெல்லி அரசியலை நோக்கி தான் நீங்க நகர முடியும் 29 நோக்கினா. எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, தாவேகா வெரி வெரி ஸ்மார்ட் மூவ். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் ஈடுபடுமோ அந்த அரசியலை கையில் எடுத்துக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் திமுக ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அரசியலே தான் இவங்க கையில் எடுக்கிறாங்க. சரி, இதுதான் சக்ஸஸ்ஃபுல் அரசியல்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்னன்னா, டீலிமிட்டேஷன் ஏன் இப்போ ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் வந்து இந்த பார்லிமெண்ட் செஷன் முடிய போகுது, அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் தான், அதில் தான் வரப்போகுது, ஒன்றும் 3 மாதம் இருக்குது. இப்போ ஏன் அப்படின்னா, திமுகவினுடைய ஸ்டாண்டு தான் ஃபேர், அதாவது நோ டீலிமிட்டேஷன் சொன்ன இடத்துல இருந்து மாறி ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தாவேகாவுக்கு 2 ப்ளஸ் என்னன்னா, இல்லை அதில் ஒரே ஒரு சிறுத்தம், முன்னாடியே அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் திமுக அரசுலையும் அவங்க ஃபேர் சொன்னாலும் கூட மாறினவங்க கூட்டணி கட்சி எல்லாம் மாறிட்டாங்க. ஃபேரை தூக்கிட்டு நோ வரைக்கும் வந்துட்டாங்க. இவர்களுக்கு ஆதரித்தவர்கள் இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய இது என்னன்னா ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். பழைய 543 நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. தாவேகாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எம்பி இல்லாததான். இங்க வந்து அவங்க அதிகபட்சமா அவங்க வந்து தீர்மானம் போடலாம், அறிக்கை கொடுக்கலாம், அதிகபட்சமா ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணலாம் ஒருவேளை. ஆனா அதை வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது திமுக. 23 எம்பிஎஸ் இருக்காங்க, அதுல ஒரு 8 பேர் இருக்காங்க. அப்படிங்க நீங்க சொல்ற மாதிரி இவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், கரண்டியை வச்சு சுத்தர என்ன வேணாலும் பண்ணலாங்க. எம்பிக்கள் இருக்கிறது திமுக கையில தான். இப்போ வந்து பால் பேட் இருக்கு. அந்த பாலை, அந்த பேட்டை வச்சு அந்த பாலை எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல. மிக 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 கைத்துல நடக்கிற மாதிரியான சிக்கல். ஏன்னா டீலிமிட்டேஷனை எதிர்த்து தென் மாநில முதலமைச்சர் கூட்டம் அதுன்னு போட்டு பெரிய லெவல்ல பண்ணி இதெல்லாம் எரிச்சு ஒரு பெரிய தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ண திமுக. இப்ப தேர்தலுக்கு பிறகு திமுகவினுடைய டோன் கொஞ்சம் மாறுது. இப்ப அரசியல் நிறந்த நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை, இந்த மாதிரியான டோன்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கும் போது திமுகவை தாவேகா ஸ்மார்ட்டா கார்னர் பண்ணுது. ஸ்மார்ட்டா ஒரு லாக் ஒன்று வைக்கிறாங்க. நீங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னு. இப்ப என்ன திமுக இன்னைக்கு என்ன வந்திருக்கு, ஆதரிச்சு பேசிட்டாங்க. ஒரு 3 மாசம் பிரச்சனை இல்லப்பா, அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வர பாத்துக்குருவோம், இப்ப இங்க ஆதரிச்சிருவோம், அடுத்து வரப்ப ஒண்ணும் பண்ணுவாங்க. நீங்க வந்து திமுக வந்து பாஜக சாஃப்ட் அப்ரோச்சா தான் நீங்க சந்தேகிக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல, எல்லாருக்குமே தெரியுது. நான் மட்டும் தான் சந்தேகப்படுறது இல்ல, எல்லாருக்கும்னா யூகம் தான். இப்ப கடுமையாக சுபேர், இப்ப நீங்க பிரியன் சொன்ன சுட்டி காட்டின தாவேகா 3வது வரிசையில இருந்துகிட்டு தான் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. திமுக முன்னணி இப்ப எஃப்சிஆர் இருக்கட்டும், வந்தே மாதரம், எதுலயுமே தாவேகா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எம்பி இல்ல. இப்ப பிரியன் சொன்ன மாதிரி அவங்க தனி அறிக்கை, கட்சி அறிக்கை நினைச்சிருந்தா கூட விட முடியும். அவங்க அங்க சாஃப்டா தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க யாரும் அவங்கள சந்தேகப்படல. திமுக எதிர்த்தாலும் ஏன் அதை சந்தேகப்படுறோம்னு கேட்கிறேன். இல்ல, தனியாக அறிக்கை கொடுக்கறத விட சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போறது ஒன்றும் ஸ்ட்ராங் இல்ல. அப்ப எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, டீலிமிட்டேஷன் ஒன்றும் கொண்டு வரல. இப்ப ஏன் கொண்டு வரலன்னா, அந்த கமிஷன் ஆணையம் அமைச்சிட்டாங்கன்னா அதனுடைய இதுதான் போக போகுது. அதை பார்லிமெண்ட்ல அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. தனிப்பட்ட கட்சியோ ஒரு அமைச்சரோ தாண்டி அந்த ஆணையம் பிக்ஸ் பண்றதுதான். அப்ப இதெல்லாம் வந்து தாவேகா தனக்கான ஒரு அரசியல் எடுக்கிறாங்க. தாவேகா தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அது ரொம்ப திமுக அரசு எடுத்த பொசிஷன்ல, அதனாலதான் திமுக இருக்கு. இப்ப அவங்களுக்கு வர ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அதிமுக கூட போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பு அவங்க கையில் எடுக்கலையே. அந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு. இந்த சி.வி. சண்முகத்தை அவங்க பார்த்த விஷயங்களும் தடுமாற்றம் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி முன்ன பின்ன ஒரு காம்ப்ரமைஸ் வந்தாங்கன்னா முழு அதிமுகவும் இங்க வந்திருக்கும், ஆட்சி அமைச்சிருப்பாங்க, சுமூதா போயிருக்கும். இவ்வளவு சிக்கல் தேவையில்லை. காங்கிரஸை வைத்துக் கொண்டு பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிசிகாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது வந்து அப்படி ஒரு இடத்துல இந்த தேர்தலை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். லாங் டைம் அவங்க யோசிக்கிறாங்க. சோ அவங்க வந்து இந்த மதசார்பற்ற அணி, பாஜக எதிர்ப்பு, அதுலயே அது தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இடம். ஒருவேளை திமுகவும் நாங்க தனிச்சே இருந்தாலும் கூட ரொம்ப தீவிரமா நாங்க எதிர்ப்போம், நாங்க ஒண்ணு நிலைப்பாடு, இன்னும் சொல்ல போனா தாவேகாவை விட வந்தே மாதரத்துல நாங்க தான் அதிகமா குரல் கொடுத்தோம், எஃப்சிஐஆர்ல நாங்க தான் குரல் கொடுத்தோம், அப்படி போக வாய்ப்பு இல்லையா? தனிச்சு நின்று நாங்க இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் இன்னைக்கு கூட உதயநிதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப அது முன்னாடி உள்ள விஷயத்தான் சொல்றாரு. பட்டியலிட்டு சொல்றோம், நாங்க தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டணும், நாங்க தான் இதை கொண்டு வந்தோம், நாங்க இந்தியாவில் நாங்க முதல் முறையாக இதை எதிர்த்தோம் அப்படின்னு. ஆனா தேர்தலுக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி காங்கிரஸை அவங்களுக்கு இப்போ வந்து பழி வாங்கணும். காங்கிரஸை அகில இந்திய அளவில் இங்க பழி வாங்குறாருன்னா பாஜக தான் ஒரே சாய்ஸ். அப்படிங்கிற எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை பழி வாங்குற அரசியல்ல நீங்க 2 இருக்கு. என் கண்ணு போனாலும் போட்டும்பா, ஒரு கண்ணை நான் காலி பண்ணுவேன்றது சண்டையில் வேணா சினிமாவில் சரியா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு தான் மையம்னா காங்கிரஸை பழி வாங்குறதுக்காக அந்த நிலைப்பாடு எடுத்துட்டா இவங்களுக்கு அரசியல் பலன் இல்லை. அது மட்டும் கிடையாது.
காங்கிரஸை பழி வாங்குறது மட்டும் கிடையாது. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகள், இங்கே தமிழ்நாட்டில் போடக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள், இது ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும்ல. பாஜக கூட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தா அவங்க விரும்புவாங்க. ஏன்னா இப்போ உடனே தேர்தல் கிடையாது, அடுத்த தேர்தல் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கு. இந்த பீரியடை கடக்கிறது, இந்த பீரியடை அப்படியே வந்து ஸ்மூத்தா கடத்திட்டு போற வழக்குகளுக்கு எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே திமுக எம்எல்ஏக்கள் பேசுறத பாக்குறோம். நம்ம ரொம்ப ரொம்ப சொல்ல போனா தாவேகா எம்எல்ஏக்கள் இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம், அவங்களாம் சீனியர்ஸ், பழந்தேன்னு கொட்டப்பட்டவங்க, இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ங்கிற இடத்துல அவங்க ரொம்ப சாஃப்டாவே போயிடுறாங்க. இப்ப ஓகே, எதுக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொள்ளணும் அப்படின்றதுல திமுக தரப்புல இறங்கி வந்தாங்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள். அது உதயநிதி ஸ்டாலின் போன்ற பெரிய முன்னணி தலைவர்களை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் கொஞ்சம் சாஃப்டாவே இறங்கி வர்றாங்க. இன்னைக்கு முக்கியமான வார பத்திரிகை கூட அதை பத்தி பேசிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரியான முக்கிய சீனியர் நிர்வாகிலாம் கூட அதை அந்த ஒரு சட்டசபையை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, சிவியரா எடுக்க வேண்டிய காரியத்தில் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு தெளிவான மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பை தெளிவா பண்றாங்க. ஆர்கே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், திமுகவுக்கு அப்படி ஒரு தடுமாற்றம் ஏன் வந்து இப்ப தாவேகா ஒரு பொசிஷனிங் பண்ணிக்கிறாங்க? திமுக இருந்த இடத்துல நாங்க மதசார்பற்ற அணி, காங்கிரஸ் எல்லாம் வச்சுட்டு இப்ப திமுக பாஜகவோட போனா மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் ஆன்றது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கு, இங்க கேஸ் எல்லாம் இருக்குன்னா முன்பு திமுக அதிமுக தான் சொன்னிச்சு, கேஸுக்காக பயந்துட்டு பாஜக அந்த நிலைப்பாட்டுக்கு பாஜகவோடு போவாங்களா என்ன திமுக? அப்படி பார்க்க முடியுமா? எப்படி புரிஞ்சு? இல்ல 15 வருஷம் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டு திடீரென்று அந்த ஸ்டாண்டை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா வந்து திமுக காரன் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டான். திமுக காரன் வந்து பெருசா ஒன்றும் காசு பண்ணல. யாரு வந்து இடியினுடைய ரெய்ட் ஆனாலும் சரி, சிபிஐனுடைய ரெய்ட் ஆனாலும் சரி, ஐடியினுடைய ரெய்ட் ஆனாலும் சரி, திமுகவினுடைய தொண்டன் மேல நடக்கல, சாதாரண இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மேல நடக்கல. யார் காசு பண்ணாங்களோ அவங்க மேலதான் நடக்குது. அப்ப அவர்களுக்காக நீங்க அங்க போய் சேரணுமா என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து கேடர் வந்து கேட்கறாங்க. இருக்கு உள்ளுக்கு. ஆமாமா, டெஃபினட்டா வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யறது. அப்ப இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச வந்து திமுக கொடுக்குறது. அதாவது காலாகாலமா பாருங்க, அதிமுக இருந்தது எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் வந்து அங்க வந்து பணிந்து பண்ணார் இந்திரா காந்தி அம்மையாரோடு. அதன் பிறகு வந்து இந்திரா காந்தியை கல்லால் அடிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசின திமுக என்ன பண்ணுறது, இந்த நேருவின் மகளை வளர்க நிலையாய ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு அவர்கள் கூட போகுது. அப்ப இது காலகாலமாக மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது. இப்போது வந்து இக்கட்டான சூழ்நிலை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எதிராக பாஜக எதிராக நிலை கொண்டு அதுல இருந்து வருகின்ற எல்லா அறுவடையும் எடுத்துக்கொண்டு திடீரென்று அங்க வந்து மாற முடியுமா என்ற கேள்வி இருக்கு. இன்னொன்று, இப்போ இதற்கு முன்பு பாஜகவோட ரேடார் வந்து தமிழ்நாடு தான், எல்லாரும் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடுன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலமாக இடி இது ரேடாருக்குள்ளே இல்லாத பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எங்க தமிழ்நாட்டு சூழலை பத்தி, அதையும் இப்ப தெரிஞ்சுக்கணும். இல்ல பிஜேபி ஒண்ணுமே நினைக்கலங்க, அங்க நினைக்கிறதுக்கு பேண்ட்விட்தே கிடையாது. இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு உலகமாக அதிசயமாக இன்னைக்கு வந்து பிடிஐயும் ஏஎன்ஐயும் வைத்து அமித்ஷா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு எதுவும் தள்ளப்படுகிறார். அவங்களுக்கு உலகமாக அதிசயம், இன்னைக்கு அவங்களுக்கு வேற நெருக்கடி ஓடி வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தலை வச்சு படுக்கிறதுக்கு டைமே கிடையாது.